4 98 181 351 189. 189. அடுத்து கடைசி 3 நம்பர் என்னமா பிரபுஜி? 351. ஓகே பிரபுஜி, ஓகே பிரபு, ஓகே. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இன்னொருத்தவங்க யாரு ஏதோ சொன்னீங்களே? ஒண்ணு கண்ணன் பிரபுஜி பேசுனீங்க, இன்னொருத்தவங்க மாத்தலைங்க. ஐபோன் ஒன்று இருக்கு, ஒன்று இருக்கு, மாத்திர விஷ்ணு பிரபு பேசுனாங்க, யாரும் தெரியல. யாருன்னு தெரியல. யாரோ சொன்னாங்க, அன்மியூட் பண்ணி ஏதோ பேசுனாங்க. ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். பகவானோட அனுகிரகத்துல நம்ம வந்து சாப்டர் 3 பார்க்க போறோம் பகவத்கீதையில. சரிங்களா? பகவத்கீதை நம்மளோட வாழ்க்கையோட வழிகாட்டி அப்படின்னு, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்றோம். சுப்ரீம் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளெல்லாம் உருவாக்கி இயக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் இல்லைங்களா? சுப்ரீம் முழு முதற் கடவுள் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஜீவாத்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பகவானுக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சரீரம் அல்ல ஆத்மா அப்படின்றது. அதுதான் நம்மளோட முதல் லெசன். ஆன்மீகத்தில் முதல் பாடமே அதுதான். நான் சரீரம் அல்ல ஆத்மா. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம செய்யறது எல்லாமே சரீரத்துக்கான விஷயமா தான் நம்ம செய்வோம் இல்லைங்களா? நான், எனது, என்னோட ஃபேமிலி, என்னோட சரீரம், என்னோட கண்ட்ரி, இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? சரீரம் சார்ந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஈடுபாடோடு இருப்போம். ஆனால் அந்த சரீரம் எப்படிப்பட்டது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். சரீரம் எப்படிப்பட்டதுன்னா மாற்றத்துக்கு உட்பட்டது. இறக்கும்போது நம்மளுக்கு இந்த சரீரம் போயிட்டு வேற ஒரு சரீரம் கிடைக்கும். ஆத்மா தான் எப்பயுமே இருக்கும். நம்மளாம் எப்பயுமே இருப்போம். சரிங்களா? என்னைக்கும் இருப்போம். அதுவும் ஆத்மாவை எதுவுமே பண்ணவும் முடியாது. அப்போ ஆத்ம நிலையில் இருந்தோன்னா நம்மளுக்கு அந்த பயமே இருக்காது. கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு எதுக்கு பயம் வரும்? ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இல்லையா? அப்போ டெம்பரரியான விஷயத்துல தான் நம்மளுக்கு அந்த பயம் வரும். ஆத்மா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த பயம்ன்றதே இருக்காது ஆத்ம நிலையில் இருக்கும்போது. அப்புறம் இன்னொன்று, இப்போ பசிக்குதுன்னா நம்ம உணவு எடுத்துக்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்கு என்ன உணவு? சரீரத்துக்கு நம்மளுக்கு ஃபுட்டு வேணும், உணவு. ஆத்மாவுக்கு என்ன உணவு? பக்தி. சரிங்களா? அப்போ நம்ம நிறைய பக்தி பண்ணணும். எது நிரந்தரம்? ஆத்மா தான். அப்போ அந்த ஆத்மாவுக்கு வேணுங்கிற பக்தியை நம்ம நிறைய பண்ணணும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நம்ம நிறைய பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ரொம்ப நம்ம வந்து அந்த பரமானந்தத்தை நம்மளால் உணர முடியும். சரிங்களா? கிருஷ்ணாவுக்கு நிறைய பக்தி பண்ண பிரகலாதர் பாருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க? பக்தியில் ஸ்திரமாக இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு பயமோ வேதனையோ குழப்பமோ இல்லை ஒரு புலம்பலோ எதுவுமே இல்லை இல்லைங்களா? கஷ்டம் இல்லாமல் இருந்ததா? இருந்தது. ஆனாலும் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் வந்து டிவோட்டிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க? சாமி கும்பிட்டா கஷ்டம் நிறைய கொடுப்பாங்களோ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க? ஆனால் அது அப்படி கிடையாது. எதுக்குன்னா, இவ்வளவு கஷ்டம் பட்டாலும் பக்தியில் அவங்களாம் எப்படி சிறப்பாக இருக்காங்க அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் டிவோட்டிஸ்க்கு பகவான் வந்து கஷ்டத்தை கொடுத்து நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த கஷ்டம் அவங்களை பாதிக்காது. சரிங்களா? நமக்கு கொடுக்குற ஒரு லெசன் அது. சரிங்களா? நம்ம பிரகலாதர் மகாராஜருக்கு வந்த மாதிரி கஷ்டம் நமக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. அதில் 1% கூட நமக்கு கிடையாது. அர்ஜுனனுக்கு திரௌபதி அம்மாவுக்கு வந்த மாதிரி கஷ்டம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்திருக்கான்னா இல்லவே இல்லை இல்லைங்களா? அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு சிரமம் இல்லை. அப்போ நமக்கு வர்றதுலாம் ரொம்ப குட்டி குட்டி சின்ன சின்ன கஷ்டம் இல்லையா? சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது நம்ம நினைச்ச ஒரு வெல்த் நம்மளுக்கு கிடைக்காம போகும், அவ்வளவுதான் இல்லையா? அப்போ நம்மளுக்கு பகவான் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவெல்லாம் கஷ்டம் வாழ்க்கையில வந்தாலும் பக்தியில ஸ்திரமா இருந்து பக்தி பண்றாங்க இல்லையா? அதை தான் நமக்கு லைஃப் லெசனாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆத்ம நிலையிலேருந்து பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணணும். அதுக்கு நம்ம நிறைய சாண்டிங் பண்ணணும். சரிங்களா? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நல்லபடியாக ஜபிக்கணும். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர் இஸ்கான் மேங்களூரு. அதாவது இஸ்கான் கோயில், மேங்களூரில் இருக்கிற இஸ்கான் கோயிலில் இருக்கிற விக்கிரகம், அதாவது ராதா கோவிந்தர். சரிங்களா? ராதாராணி அம்மாவும் கோவிந்தரும் அவங்களுக்கு நம்மளோட பிரார்த்தனைகளை தெரிவிச்சுட்டு நம்ம வந்து மங்களாச்சரண் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். யாருக்கு மங்களாச்சரண் ஆஃபர் பண்ண விருப்பம் இருக்கா? யாரும் விருப்பப்படுறீங்களா? என்ன மேம்?
சரி, ஓகே. இது பிரேயர் சொல்றது பிரபுஜி. மங்களாச்சரண் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பிரேயர் சொல்லுவோம் இல்லையா? வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிப்போமா? அதுதான். ஓ, சரிங்களா? இப்ப நம்ம ஹரே தயார். கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே वासुदेवाय। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुपस्य कृपा सिन्धुभयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पौष्यत्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. மங்களாச்சரண் அப்படின்றது நம்ம பகவானுக்கு நம்மளோட நன்றிகளை சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். பக்தியில் நான் இன்னும் நல்லபடியாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்களுக்கு, பகவானுக்கு, ஆச்சாரியர்களுக்கு, குருவுக்கெலாம் நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்மயோகம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன பார்த்தோம்னா அர்ஜுன விஷாத யோகம்னு பார்த்தோம். அர்ஜுனனுக்கு இருந்த கவலைகள் நம்ம பார்த்தோம். சரிங்களா? போர் பண்ணால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சு அதனால அவங்க வந்து வருத்தத்தில் இருந்தாங்க. போர் பண்ணணுமா கூடாதா அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 5 காரணங்கள் கூட நம்ம பார்த்தோம். இன்பம் இல்லை போர் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் வந்து குடும்ப பாரம்பரியம்லாம் குலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாபம் வந்து சேரும். அப்புறம் கருணையின் காரணமாக போர் பண்ண விருப்பம் இல்லை இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது சிரமமாக இருந்தது, போர் பண்ணணுமா கூடாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அந்த போர் பண்ணுற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த போர் பண்ணால் என்னென்ன பலன்லாம் அடை வரும் அப்படின்றத யோசித்து யோசித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். போருன்றது அவங்க வந்து சத்திரியன், அவங்க போர் பண்ணணும். ஆனால் அந்த போர் பண்ணால் இந்த மாதிரி விளைவுகள்லாம் இருக்குமே, அந்த போர் பண்ண என்னென்ன விளைவுகளோ அதை யோசித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மனம் வந்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்புறம் பகவான் நேத்திக்கான அத்தியாயத்தில் செகண்ட் சாப்டரில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரீரம் தான் அழியுமே தவிர ஆத்மா என்றைக்கும் அழியாது. அதனால் நல்லபடியாக உன்னோட சத்திரிய கடமையை நீ பண்ணணும். தர்மத்துக்காக பகவானுக்காக பண்ணும்போது அதில் பாபம் வராது. அப்புறம் போர் பண்ணாதான் உனக்கு நன்மை. போரில் வெற்றி அடைஞ்சுனா சொர்க்கம் கிடைக்கும், தோல்வி அடைஞ்சுனா உனக்கு வந்து சாரி வெற்றி அடைஞ்சனா ராஜ்யம் கிடைக்கும், தோல்வி அடைஞ்சா உனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லி எழுந்து போர் பண்ணு அப்படின்னும் பகவான் வந்து சொல்லியிருந்தாங்கன்றதை பார்க்குறோம் இல்லைங்களா உபதேசத்தில். இதெல்லாம் அர்ஜுனனுக்கு கிடையாது, நமக்கு. சரிங்களா? வாழ்க்கையே போராட்டம் தான். அந்த வாழ்க்கையில் வர நான் இந்த ஒரு வேலையை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்குமே நினச்சி எதுவும் நம்ம வருத்தம்லாம் படவே வேண்டாம். சரிங்களா? நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம நல்லபடியாக நேர்மையாக இருக்கணும், கிருஷ்ணாவுக்கு பக்தி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பகவான் பார்த்துப்பாங்க. சரிங்களா? பிரகலாதர் அதை தான் பண்ணாங்க. அவங்க பக்தி பண்ணாங்க, அவங்களோட கடமையை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர கஷ்டத்தெல்லாம் பகவான் அவங்கள அந்த கஷ்டங்கள்லேருந்து பாதுகாத்தாங்கன்றதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால் பக்தின்றது நம்ம எப்பயும் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பக்தியெல்லாம் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து போர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸ்தித பிரஜர் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், நிறைய இந்த ஜட உலக விஷயங்கள்லாம் சம்மந்தப்படக்கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் அதுவும் மிகப்பெரிய போர் மகாபாரதம் இல்லைங்களா? நிறைய கோடிக்கணக்கான பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்ட ஒரு போர் அது.
அதில் வந்து மறுபடியும் வந்து அர்ஜுனனை போர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ன உடனே அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு டவுட் வந்துடுது. சரிங்களா? புத்தியை பயன்படுத்தி பக்தி பண்ணு அப்படின்னு சொன்னீங்க. ஸ்திதமுனி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் போர் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து செயல் பண்ணணுமா இல்லை செயல் பண்ணக்கூடாதா? ரெண்டில் ஏதாவது எனக்கு ஒன்று தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? அதில் தான் நம்ம வந்து கர்மயோகம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், பகவத்கீதையிலேருந்து நம்ம வந்து ஈஸ்வரா கிருஷ்ணா பற்றி தெரிஞ்சுப்போம், ஜீவாத்மா நம்மளை பற்றி தெரிஞ்சுப்போம், அப்புறம் இந்த ஜட உலக இயற்கை ஜட இயற்கையை பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இது காலா டைம், சரிங்களா? காலம் பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் கர்மான்றது நம்ம செய்கிற செயல்கள் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம், நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ இதில் நம்ம மெயினாக வந்து முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம் பற்றி தான் பார்ப்போம். கர்மா அப்படின்னா என்னென்னா நம்ம செய்கிற செயல்கள். நம்ம நிறைய செயல்கள் செய்வோம் வாழ்க்கையில், இல்லைங்களா? சாப்பிடுவோம், அதுவும் ஒரு செயல் தான். பேசுவோம், அதுவும் ஒரு செயல் தான். கேட்போம், அதுவும் ஒரு செயல் தான், இல்லைங்களா? அதுமாதிரி ஆஃபீஸுக்கு போவோம், வேலை செய்வோம், வீட்டில் வேலை செய்வோம், இல்லைங்களா? தூங்குவோம், அது ஒரு செயல் தான். சரிங்களா? அதான் ஏதோ ஒரு செயல் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்போம். இல்லை டிவி பார்ப்போம், அந்த மாதிரிலாம் ஏதேதோ செயல்கள் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த செயல்கள் அப்படின்னு இருக்க ஆக்டிவிட்டீஸு. ஓகே, அப்போ செயல்னா கர்மான செயல். யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யோகம்னா ஆத்மாவையும் பகவானையும் இணைக்கிற ஒரு மீடியம். சரிங்களா? ஒரு லிங்க். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நம்மளுக்கு தமிழ்ன்றது மீடியமாக இருக்குது, அந்த லாங்குவேஜ். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ பேசிக்கிறோம், ஜூமில் இருக்கோம், சரிங்களா? மொபைலில் ஜூம் லிங்க்கில் இருக்கும், அது ஒரு மீடியமாக இருக்குது, இல்லைங்களா? அப்போ பேசுகிறோம், கேட்குறோம், ஒரு கனெக்ஷன் நம்மளுக்குள்ளார இருக்குது, இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கிற அந்த சாதனம், அந்த லிங்க் தான் என்னென்னா, ஒன்று வந்து கர்மா செயல்கள் மூலிமா நம்மளை பகவானோட இணைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சாண்டிங் பண்ணோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது ஒரு செயல். சாண்டிங் எதுக்காக பண்ணோம்? பகவானோட நாமத்தை நம்ம ஜபம் பண்ணோம், இல்லைங்களா? அப்போ அந்த செயல் மூலியமா நம்ம என்ன பண்ணோம்? ஆத்மா பரமாத்மாவோட இணைஞ்சிருந்தது அந்த நேரத்தில். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம யாரோட பேரை சொன்னோம்? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னோம், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு. இப்போ இங்கே வந்துட்டு பிரபுஜி இருக்காங்க, விஷ்ணு பிரபுஜி இருக்காங்க. நான் இப்போ அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ அவங்களோட கவனம் என்கிட்ட வரும், இல்லையா? இப்போ அதே மாதிரி பிரபுஜி என்கிட்ட பேசுகிறாங்கன்னா என்னோட கவனம் அவங்ககிட்ட போகும். இதே மாதிரி நம்மளாம் பேசும்போது கவனம் அவங்ககிட்ட போகுது. அது மாதிரி நம்ம கையில் மாலை எடுத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னும் போது கிருஷ்ணா அங்கே என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை கவனிப்பாங்க. சரி, நம்மளை நினச்சி இவங்க வந்து சாண்டிங் பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணா நம்ம சொல்கிறத கேட்பாங்க அந்த நேரத்தில். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட செயல், எந்த செயல் செஞ்சாலும் சரி, சரிங்களா, அந்த செயல் வந்து பகவானோட நம்மளை சம்மந்தப்படுத்தக்கூடிய செயல்களை நம்ம பண்ணணும். அப்போ நம்ம அந்த செயல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரி செயல்கள்லாம் இருக்குது. மூணு செயல்கள் தான் நம்ம செய்கிற எல்லா செயல்களையுமே 3 வகையில் நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று வந்து விக்கர்மானா என்னென்னா பாப செயல்கள். வேதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் செஞ்சால் பாவம் வரும், நரகத்தில் போய் தண்டனை அனுபவிக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி செயலெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த கர்மா பேர் விக்கர்மா. சரிங்களா? இப்போ நம்ம நேற்று கூட முந்தா நேற்று ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்த்தோம், ஆத்த தாயினைகள் அப்படின்னு பார்த்தோம், அக்கிரமக்காரர்கள். அதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஒருத்தவங்களுக்கு விஷம் கொடுத்தா பாபம், ஒருத்தவங்களை வந்து வீட்டில் நெருப்பு வச்சா பாபம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து வேதத்தில் என்ன போட்டிருக்கு? இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த செயலை பண்ணால் என்ன ஆகும்? அது பாப செயலில் வந்துடும். அப்போ பாப செயலெல்லாம் விக்கர்மான்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று கர்மான் இருக்கு, வெறும் கர்மான். அதில் என்ன அப்படின்னா பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். இப்போ எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து கஷ்டங்கள்லாம் போகணும், பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம், இல்லையா? இல்லைன்னா வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் வைப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காக ஒரு பூஜை பண்ணுறேன் அப்படின்னும் போது, அதுக்காக ஒரு செயல் பண்ணுறேன் அப்படின்னும் போது, அது வந்து பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். அந்த காலத்தில் இப்போ இந்திரன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அஸ்வமேத யாகம் 100 பண்ணணும், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பலனை எதிர்பார்த்து
அதுக்கான செயல்களை செய்யறது கர்மா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒன்று விக்கர்மா பார்த்தோம், அது பாபமான செயல்கள். இன்னொன்று கர்மா, கர்மான பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். இன்னொரு டைப் ஆஃப் செயல்கள் இருக்குது, அது என்னென்னா அக்கர்மா. அக்கர்மான்றது என்னென்னா பாப செயல்கள்லையும் வராது, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள்லையும் வராது, பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள்னா என்ன? இப்போ நம்ம சாண்டிங் பண்ணோம், அது பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள். அதில் நம்மளுக்கு கர்ம பலனே வராது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், ரெண்டுமே பக்தி தான். கேட்குறதும் பக்தி தான், சொல்கிறதும் பக்தி தான். அப்போ இந்த 1 ஹவரில் நம்ம செய்கிற இந்த செயல் கர்ம பலனை தருமானா தராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பகவத்கீதை லேர்ன் பண்ணுறோம், பகவானோட சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்போ இந்த செயலில் நம்மளுக்கு கர்ம பலன் வராது. இது என்ன கர்மா? அக்கர்மாவில் வரும். அக்கர்மா. சரிங்களா? ஸோ அதேமாரி நம்ம வந்து இப்போ பிரசாதம் எடுத்துக்கிறோம், பிரசாதம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இது கர்மயோகத்தில் அதுதான் பிரத்யேகமாகவும் நம்ம பார்ப்போம். பிரசாதமாக எடுத்துக்கிறோம், பகவானுக்கு ஆஃபர் பண்ண துளசி தீர்த்தம், இல்லைன்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல், புளி சாதம், இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போனால் கிடைக்குதா, அது நம்ம வந்து சாப்பிட்றோம். அது சாப்பிடும்போது அது வந்து கர்மாவில் வருமா, விக்கர்மாவில் வருமா, அக்கர்மாவில் வருமானா அக்கர்மாவில் வரும். சரிங்களா? அக்கர்மாவில் வரும், ஏன்னா அதில் பாபம் வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 3 வகையான செயல்கள் இருக்குன்னு பார்த்துட்டோமா? இந்த 3 வகையான செயல்களில் நம்ம இனிமேல் எந்த செயல் நம்ம பண்ணாலும் இது விக்கர்மாவா, இது கர்மாவா, இது அக்கர்மாவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டு இது நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய செயலா செய்யலாம், பாவமான செயலா சுத்தமாக செய்யவே கூடாது, அதுக்கப்புறம் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்களா அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிய வரணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் கர்மா அப்படின்னா செயல்கள், யோகம் அப்படின்னா பகவானோட நம்ம சம்மந்தப்படுத்துறது, செயல்கள் மூலியமா ஆத்மா பரமாத்மாவோட இணையிற விஷயம்தான் கர்மயோகம். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். யாருக்கும் ஸ்லோகம் வாசிக்க விருப்பம் இருக்கா? வேண்டாமா? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண பபிதா மாதாஜி, கொடுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. அர்ஜுன உவாச ध्यायसि कर्मणस्ते मदा बुद्धि जनार्दन तम वित् कर्मणि कोरे मां नियोजयसि केशव. அர்ஜுனன் கூறினான், ஜனார்தனனே, கேசவனே, பலன் நோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போதில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? ஹரே கிருஷ்ணா. சீதா மாதாஜி வாசிச்சிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரி போல். தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப அழகாக வாசிச்சு கொடுத்தீங்க. இப்போ நம்ம வந்து 3.1 ஸ்லோகம், அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் சொல்கிறாங்க, அர்ஜுன உவாச்ச. அர்ஜுன உவாச்சனா அர்ஜுனன் சொல்கிறது. இதே கிருஷ்ணா சொல்கிற ஸ்லோகங்கள் பகவான் உவாச்ச அப்படின்னு வரும். ஏன் பகவான் உவாச்சன்னு வருது? ஏன்னா அவங்க தான் முழு முதற் கடவுள் அப்படின்றதுக்கு தான் நேற்றுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாமும் பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அர்ஜுனன் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அர்ஜுனன் என்ன சொல்கிறாங்கன்னா, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது, புத்தி சிறந்தது, புத்தியை யூஸ் பண்ணி பக்தி தான் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த கோரமான போரில் என்னை ஏன் பலவந்தமாக ஈடுபடுத்துறீங்க? எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒன்று நான் வந்து செயல் பண்ணணும், இல்லை செயல் பண்ணாமல் இருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன, நம்ம இதில் எதனால் அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா, கிருஷ்ண உணர்வுன்றது செயலின்மை, ஆன்மீகம்ன்றது செயலின்மை அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு அவங்களுக்கு வந்து புரிதல் வந்துருச்சு. அதுதான். சரிங்களா? அது அவங்களுக்கு ஆக்சுவலாக வராது. அர்ஜுனருக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அவங்க வந்து பகவானோட கிரேட் டிவோட்டி. நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம வந்துட்டு வெளியில் போய் யார்ட்டையாவது நான் பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், நான் சாண்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஏன் நீ பண்ணுற? வாழ்க்கையை வந்துட்டு போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழலைன்னா நம்ம ஏதோ இந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்குலாம் ஃபீல் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ உலகம் இருக்குது. ஆனால் கிருஷ்ண உணர்வுன்றது எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறதுல கிடையாது. அப்படின்னா பகவான் வந்து அர்ஜுனன் வந்து நீ போர் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே இல்லையா? செயல் பண்ணணும், ஆனால் அது பகவான் தர்மப்படியான செயல்களாக இருக்கணும், பகவானுக்கு திருப்தி தரக்கூடிய செயல்களாக இருக்கணும்.
சரிங்களா? அதை தான் நம்ம படிக்கவும் போகிறோம். சரிங்களா? இப்போ யோசிக்கும் போது நம்மளுக்கு தோணலாம், பகவானை எதெல்லாம் பண்ண ப்ளீஸ் பண்ண முடியும், எப்படி பண்ண பகவான் திருப்தி அடைவாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி அது. சரிங்களா? நம்ம படிக்க படிக்க இப்போ தானே 3rd கிளாஸை நம்ம அட்டன் பண்ணுறோம் இல்லையா? அப்படியே போக போக நம்மளுக்கு அது புரிதல் ஏற்படும். ஆனால் கிருஷ்ண உணர்வு அப்படின்றது செயலின்மை கிடையாது, அது ஒரு லேசினஸ் கிடையாது. சரிங்களா? அதில் தான் நம்ம நல்லா ஆக்டிவாக செயல் பண்ணணும். ம் ஆத்ம நிலையிலேருந்து நல்ல பக்தியை நம்ம தீவிரமாக பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பகவான் இப்போ அர்ஜுனன் கொஷின் கேட்டிருக்காங்களா, செயல் பண்ணணுமா இல்லை செயலை துரத்தல் சிறந்ததான்னு. அதில் பகவான் என்ன சொல்லுவாங்கன்னா, செயல் பண்ணுறது தான் சிறந்தது அப்படின்றது சொல்லுவாங்க. நம்ம போகிற ஸ்லோகங்களில் பார்க்கலாம். இப்போ 3.6 ஸ்லோகத்தில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருட்கள் மனதை அலைப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கின்றான், அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான் அப்படின்னு பகவான் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அதாவது செயல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், ஒரு துறவி மாதிரி இவங்க இருக்காங்க. சரிங்களா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க, இந்த ஜட உலகத்துலேருந்து விலகி இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா? ஆனால் நிஜமாலுமே அந்த மாதிரி இருக்காங்களான்னா இல்லை. அவங்க கையில் இருக்கிற விஷயத்தையும் அவங்க பண்ணுற விஷயத்தையும் பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களா தெரியல நமக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த செயலும் பண்ணாமல் ஆனால் மனசில் இந்த ஜட உலக விஷயங்கள பற்றுதலோடு இருக்கும்போது அது போலித்துறவு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ புலன்களெல்லாம் செயல்களெல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஆனால் புலனின்ப பொருட்களை மனதை அலைப்பாய விடுபவன். சரிங்களா? மனதில் எப்பயும் இந்த ஜட உலக இன்பங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறாங்க அப்படின்ற நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அவங்கள மித்யாச்சாரன்னு சொல்லுவாங்க, போலி மனிதன் அப்படின்னு அவங்கள அழைக்கப்படுறாங்கன்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கர்மேந்திரியங்களை அடக்கினாலும் மனதளவில் புலன் இன்பங்களை நினைப்பவன் மித்யாச்சார அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நம்மளுக்கு அவசியம் தேவை அப்படின்னா, மன தூய்மை அப்படின்றது நம்மளுக்கு அவசியம் தேவை. சரிங்களா? நம்ம இன்னைக்கு சாப்டர்லையும் பார்ப்போம், நேற்று அத்தியாயத்துலையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? புலனின்ப பொருட்களில் ரொம்ப நம்மளை ஈடுபடுத்திக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் என்ன நம்மளுக்கு இப்போ சொல்ல வராங்க, பகவான் நம்மளுக்கு என்ன உபதேசம் கொடுக்குறாங்கன்னா, மனம் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அதுதான். சரிங்களா? மனம் தூய்மையாகணும்னா நல்ல பகவானோட நாம ரூப குணலீலைகள்லாம் நம்ம நினச்சி சாண்டிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. சரிங்களா? அப்போ உண்மையான கர்மயோகம் என்றால் என்ன அப்படின்னா, செயல் சிறந்தது. செயல்லேருந்து விலகி இவங்கெல்லாம் இப்போ துறவு அப்படின்ற ஒரு நிலையில் தான் இருக்காங்க. நான் இந்த ஜட உலகத்துலேருந்து விலகி இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த மாதிரி இல்லை, மனதளவில் இன்னும் அந்த ஆசைகள்லாம் இருக்குன்றதை பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறத விட செயல் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்கிறாங்க. நீ இந்த ஜட உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எதுலேருந்து நீ விலகவே வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா சாப்பிடு, ஆனால் பிரசாதமாக சாப்பிடு. நல்லா பேசு, கிருஷ்ண கதையாக பேசு. நல்லா கேளு, பஜன் கீர்த்தன் கிருஷ்ண கதையாக கேளு, பகவத்கீதை கேளு அப்படின்னு பகவான் சொல்கிறாங்க. சரியா? அப்போ செயல் சிறந்தது, செயலற்று இருப்பதை விட செயல் சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, நம்மளால் எந்த செயலும் செய்யாமல் இருக்கவும் முடியாது. எதனால் அப்படின்னா, நம்மளோட இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக அது நம்மளுக்கு செயல் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் இந்த ஜட உலகத்தில் நான் விலகிடுறேன் அப்படின்னா, இந்த சரீரத்துக்கு என்ன தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் வேணும் இல்லைங்களா? அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. பசிக்கும், சாப்பாடு வேணுமே. அப்போ அதுக்காகயாவது நம்ம ஏதாவது செயல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இந்த உடலை பாதுகாத்துக்கிறதுக்காகயாவது செயல்ன்றது இருக்குது. அதனால் செயல் பண்ணாமல் இருக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் செயலை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மனக்கட்டுப்பாடோடு நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். யாருக்காவது ஏன் அப்படி நம்ம மனக்கட்டுப்பாடோடு இருக்கணும்னு கொஷின் வந்துச்சுன்னா, நேற்று ஸ்லோகத்தை நினச்சி பார்த்துக்கணும். சரிங்களா? புலனின்ப விஷயங்களில் ஈடுபடும்போது அது பற்றுதலை ஏற்படுத்தும். அந்த பற்றுதலே காமமாக மாறும், காமமே கோபமாக மாறும், கோபம் அறிவு இழக்கப்படும், மயக்கம் ஏற்படும். அதனால் நம்ம தவறான செயல்கள் செய்வோம். அந்த தவறான செயல்னால நம்ம என்ன பண்ணுவோம்? கர்ம பலனை, கஷ்டத்தை அனுபவிப்போம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் நேற்றுக்கு ஸ்லோகத்திலே இல்லையா? ஸோ அதனால் ஏன் கட்டுப்பாடு வேணும்னு நம்ம கேட்கவே கூடாது. ஏன் கட்டுப்பாடு வேணும்னா கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக கட்டுப்பாடு வேணும். சரிங்களா? இப்போ நல்ல நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஆனால் உட்காந்து டிவி பார்க்குறாங்க ஃபுல் நேரம். நம்ம என்ன பண்ணுவோம்? டிவி பார்க்காத, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாரு சொல்லுவோமா இல்லையா?
அப்போ அந்த குழந்தை அந்த கட்டுப்பாடை அங்கே கொண்டு வந்து தான் ஆகணும். டிவி பார்க்கக்கூடாது, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற நிலையில் அது வந்து டிவி பார்க்காம படித்து எக்ஸாமை நல்லா எழுதிட்டு வர வரைக்கும் அந்த கட்டுப்பாடோடு இருக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு வாழ்க்கையிலையும் மனித வாழ்க்கை அப்படின்றது பசு பட்சி வாழ்க்கை மாதிரி இல்லாமல் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அதனால் அதில் நம்ம என்ன செய்யணுமோ அந்த வகையில் நம்ம செயல்களை கடமையாக செய்யணும், பற்றற்று செய்யணுன்றதை பார்க்குறோம். சரிங்களா? இங்கே வந்து இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த மாதிரி செயல்கள்லாம் நம்மளை வந்து இந்த பர்த் டெத் லைஃப் சைக்கிளில் பிறப்பிறப்பு சுவிட்சில் வச்சுருக்கோம், என்ன மாதிரி செயல்கள்லாம் நம்மளை இந்த பிறப்பிறப்பு சுவிட்சிலேருந்து வெளியில் கொண்டு வரும் அப்படின்றதான் பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து 3.9 ஸ்லோகத்தில் வரும். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயலே யாகம், நம்மளை பந்தப்படுத்தாது. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படாத செயல்கள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணும், இந்த உலகத்தில் பந்தப்படுத்திடும். சரிங்களா? பந்தப்படுத்தினா பிறப்பிறப்பு சுவிட்சில் நம்மளை வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுதான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய செயலே யாகம், நம்மளை பந்தப்படுத்தாது. அதே வந்து இந்த ஜட உலக விஷயங்கள், பகவானுக்கு சம்பந்தம் இல்லாமல் செய்கிற செயல்கள், அது வந்து நம்மளை பந்தப்படுத்தும். சரிங்களா? பிறப்பிறப்பு சுழற்சியில் நம்மளை கொண்டு வந்து விடும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ எதெல்லாம் நம்மளை பந்தப்படுத்தாதுன்னா, ஆஸ் யூஷுவல் சாண்டிங் பண்ணணும், சரியா? வைஷ்ணவ சேவா பண்ணணும், நம்ம ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னா போகணும், ஆஃபீஸ் போகணும், பணம் சம்பாதிக்கணும். ஆனால் அந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பக்தி மார்க்கம்னு நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன, நேற்றுக்கு சொன்னது தான். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு டிவோட்டி இருக்காங்க அப்படின்னா, அவங்க கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து குக் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற வரைக்கும் அது பக்தி மார்க்கத்தில் தான் வரும். நம்ம ஏர்ன் பண்ணது அது நம்ம பக்தி மார்க்கமாக தான் நம்ம செலவு பண்ணுறோன்றது ஆகும். சரிங்களா? இதே நம்ம வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணாமல் கடைக்கு போகிறோம், வாங்கிட்டு வரோம், பகவானுக்கு ஆஃபர் பண்ணாமல் சாப்பிட்றோம், அப்போ அது என்ன ஆகிடும், கர்ம பலனில் அந்த செயல் வந்துடும். சரிங்களா? அதுதான். ஸோ அதனால் என்னென்ன நம்ம செய்கிறோமோ அது எல்லாத்தையும் கிருஷ்ணா ரிலேட்டடாக செய்யும்போது அதில் நம்மளுக்கு பற்றுதல் வராது. சரிங்களா? பந்தப்பட மாட்டோம், பிறப்பிறப்பு சுவிட்சில் வர மாட்டோம். இதெல்லாம் இப்போ ஆரம்ப நிலையில் கொஞ்சம் இதை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியும் அப்படின்ற கொஷின் கண்டிப்பாக இருக்கும். எனக்கெல்லாம் நிறையாவே இருந்தது. முடியுமா, அப்படியும் நடக்குமா அப்படின்லாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம நிறைய பகவத்கீதை படிக்க, பாகவதம் கேட்க, டிவோட்டிஸோட அசோசியேஷனில் இருக்க ஓ இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளால் பந்தப்படாத செயல்களை செய்ய முடியும் அப்படின்றது நம்மளுக்கு புரிதல் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது ஸ்லோகம் வந்து 3.11ல், மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன, யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாகின்றன அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஜட உலகத்தில் இருக்கோம், நமக்கு என்ன தேவை, உணவு தேவை இல்லைங்களா? பகவான் வந்து உணவு பற்றி 3rd சாப்டரில் சொல்லியிருக்காங்களா, 6th சாப்டரில் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் 9th சாப்டரில் சொல்லுவாங்க, அப்புறம் 17th சாப்டரில் சொல்லுவாங்க. சாப்பிட்றது அப்படின்றதையே எப்படி சாப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, என்ன சாப்பிடணும் எல்லாம் நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பகவத்கீதை வாழ்க்கையின் வழிகாட்டி. இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கரெக்டாக அர்ஜுனன் மாதிரியே ஃபாலோ பண்ணுன்னா கரெக்டாக நம்மளால் பக்தி பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சார்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பகவான் நம்மக்கிட்டேருந்து வரலாம், பகவான்கிட்டேருந்து வர வேணாம், நம்மக்கிட்டேருந்தே வரலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு பழம் இருக்குது. சரிங்களா? ஒரு ஆப்பிளோ இல்லைன்னா ஒரு மாம்பழமோ இருக்குது. கடைக்கு போகிறோம், காசு கொடுக்குறோம், வாங்கிட்டு வரோம், சாப்பிட்றோம். என்கிட்ட காசு இருக்குது, நான் வாங்கினேன், நான் சாப்பிட்டேன், ஓகே. ஆனால் அந்த பழத்தோட சுவை நம்ம உருவாக்கணுமா? இப்போ மேங்கோ சாப்பிட்றோம், மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது, நல்ல சுவையாக தேன் மாதிரி இருக்குது. சரியா? இப்போ இருக்கிறது இல்லை, ஆனால் அப்படி இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ என்னாச்சுன்னா அது உண்மையிலேயே நல்ல சுவையானது தான். ஆனால் இந்த கெமிக்கல்ஸ்லாம் போட்டு இப்போ அந்த சுவையில் இல்லை எந்த ஃப்ரூட்டும். இருந்தாலும் சரிங்களா, நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஒன்று வாங்குகிறோம், அது வந்து நல்லா இனிமையாக இருக்குது. அந்த இனிப்பான சுவை நம்ம கொடுத்தோமா அந்த பழத்துக்கு? இல்லை. அந்த சீடில் அந்த உயிர் இருக்குல்ல, அந்த விதையில் உயிர், அந்த சீடு அந்த உயிரில் நம்ம கொடுத்தோமா? இல்லை. அந்த விதையிலேருந்து அந்த இது வளர்றதுக்கு அந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் நம்ம உருவாக்கணுமா? நிலம் நம்ம உருவாக்கணுமா? நீர் நம்ம உருவாக்கணுமா? இல்லை, ஆல்ரெடி இருக்குது.
அந்த விதை, அது உள்ளார உயிர், அது வளர்றதுக்கு தேவையான பஞ்சபூதங்கள், தேவர்கள் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் யார் உருவாக்குனா? பகவான். சரிங்களா? கிருஷ்ணா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ எங்கேருந்து வருது? பகவான் வேதம் கொடுக்குறாங்க. வேதம் தான் ஆதாரம். சரிங்களா? அது நம்மள்கிட்ட என்னென்ன கொஷின் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் வேதத்தில் இருக்கும், பகவத்கீதையிலையும் இருக்கும். அப்போ வேதத்தை கொடுக்குறாங்க. வேதத்தில் படித்து நம்மளோட கடமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு யாகம், தானம், தவம் இதெல்லாம் நம்ம செய்வோம். சரிங்களா? இப்போ மழை வரலைன்னா கோயிலெலாம் மழை வர்றதுக்காக பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்னென்ன கடமைகள், சம்ஸ்காரங்கள், என்னென்ன இந்த யாகம், தானம், தவம் இதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செய்யும்போது தேவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் சரிங்களா? மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு இந்த செழுமைகள்லாம் நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும், செழிப்பாக இருக்கும் உலகம். சரிங்களா? நம்ம சரிவர தர்மத்தை ஃபாலோ பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணும்போது தேவர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த செழிப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? உணவாக சாப்பிட்றோம். சரிங்களா? அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம சாப்பிட்ற உணவு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? வெறும் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், காசு கொடுக்குறோம், வாங்குகிறோம், அதில் மட்டும் வராது. ஏன்னா இப்போ பார்த்த மாதிரி அந்த சீடில் உள்ள அந்த உயிர் வளர்ந்ததுக்கு தேவையான பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தையும் கைட் பண்ணுற உருவாக்குன பகவான் இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம். சரியா? ஒரு பேங்க்குக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம். அங்கே நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க, ஏதோ ஒரு உதவி பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, அவங்க ஃபில் பண்ணி தராங்க. இல்லை நம்ம பென் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டோம், அவங்க பேனா தராங்க, நம்ம வாங்கி ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம். சரி, திருப்பி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோமா? இப்போ நம்மளோட பர்ஸு கீழே விழுந்துருது, ஒருத்தவங்க வந்து அதை நம்மகிட்ட எடுத்து பத்திரமா கொடுக்குறாங்க நம்ம பர்ஸை. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப தேங்க்ஸுங்க சொல்லுவோம் இல்லையா? நல்ல வேலை எனக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு. சொல்லாமல் வந்துடுவோமா? வரமாட்டோம். ஏன்னா சின்ன உதவி அது. பர்ஸ் எடுத்து கொடுக்கறதுன்றது பெரிய உதவி மெட்டீரியல் வாழ்க்கைக்கு. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வரணும். நமக்கு சொல்லாமல் வந்துட்டோம்னா, சரி இவ்வளோ பெரிய உதவி பண்ணாங்களே, நம்ம இப்படி வந்துட்டோமே, ஒரு நன்றி கூட சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு நம்ம மனசில் சிரமம் வரும் இல்லையா? உறுத்தும். அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கே நம்ம நன்றி சொல்ல பழகினவங்க, உணவு அப்படின்றது இயற்கை நமக்கு பகவான் மூலியமா, பகவான் நமக்கு தேவர்கள் மூலியமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அந்த தண்ணீரை குடிக்கும்போது நமக்கு என்ன தோணணும்? இதெல்லாம் எனக்கு கொடுத்திய பகவானே, உனக்கு நன்றி அப்படின்றத நம்ம சொல்லணும். இதை பகவான் எதிர்பார்க்குறாங்களா? எனக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு இல்லை, நம்ம பியூரிஃபிகேஷனுக்காக நம்ம பண்ணிக்கிறது. சரிங்களா? எதனால் அப்படின்னா, நம்ம வந்து உணவில் வந்து இப்போ நம்ம வந்து நிலம் வந்துட்டு அவங்க வந்து இது விதையெல்லாம் போட்டு பயிர் பண்ணும்போது என்ன ஆகும்? நிறைய உயிரினங்கள் அதில் சாகும் இல்லைங்களா? அட்லீஸ்ட் டிஸ்டர்பாக தான் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சில சமயம் விவசாயியெல்லாம் நல்லபடியாக அதை வந்து கஷ்டப்பட்டு வெயில், மழை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை வந்து நல்லா வளர்த்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ அந்த லாபமே வராது, அப்படியே கொடுக்குற மாதிரி கூட இருக்கும். அப்போ ஒரு வேதனையில் கொடுப்பாங்க. இவ்வளோ தூரம் வெயில் மழையிலெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் வந்து பாடாப்பட்டு வளர்த்தனே இப்படி என்னோட குழந்தைய இந்த இது பயிரெல்லாம், ஆனால் இப்படி வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக போச்சே அப்படின்ற ஒரு வேதனையில் கொடுத்துருப்பாங்களே, அந்த வேதனை அதில் கலந்துருக்கும். சரிங்களா? அதுமாதிரி நம்ம ஸ்டவ்வை பற்ற வைக்கிறோம் சமைக்கிறதுக்காக, காட்டில் இருக்கிற அந்த கிருமிகள்லாம் சாகும் இல்லையா? ஸோ அப்போது இந்த மாதிரி நிறைய தோஷங்களோடு தான் நம்ம குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே குக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணர்வு கூட அதில் கலக்கும். சரிங்களா? உணவுன்றது நம்ம உணர்வோட கலக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் இவ்வளவு தோஷத்தோடு இருக்கிற உணவை நம்ம எப்படி பியூரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி, பகவானே என்னோட உடலை, சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக உணவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடும்போது அந்த உணவு நம்மளை தூய்மைப்படுத்தும். சரிங்களா? இது வந்து ஏதோ புதுசாக ஒரு பழக்கமா அப்படின்னா கிடையாது. எல்லா ரிலிஜியன்லேயும் ஃபாலோ பண்ணுற பழக்கம் தான். நம்மளோட 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் அது என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே உணவை வந்து நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா?
அப்போ தேவர்களால் வழங்கப்படும் வரங்களை அவர்களுக்கு அர்ப்பணிக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயம் ஒரு திருடனே அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணால் நம்ம உணவை பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். கிருஷ்ணா சாப்பிட்றாங்களா அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சரிங்களா? 9th சாப்டரில் நம்ம வந்து படிப்போம். இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ அன்போடையும் பக்தியோடும் நீ எனக்கு சமர்ப்பணம் பண்ணால் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஸ்லோகத்தை பகவான் வந்து உபதேசத்தை பகவான் வந்து கொடுத்துருப்பாங்க 9th சாப்டரில். சரிங்களா? அப்போ நம்ம கொடுக்குற அந்த உணவு ஆஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதில் உள்ள அந்த அன்பையும் பக்தியும் பகவான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த உணவு வந்து பியூரிஃபை ஆகி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு பியூரிஃபிகேஷன் ஏற்படுது. அதனால் மஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபுட்டு வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் நம்மளோட நல்லதுக்காக. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு ஏன்னா பகவானுக்கு தெய்வீகமான சரீரம். நம்மள மாதிரி பசி தூக்கம் தாகம்லாம் பகவானுக்கு கிடையாது. அவங்களோடது தெய்வீகமான சரீரம். நமக்கு தான் பசிக்கும், நமக்கு தான் சாப்பாடு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சாப்பாடை கொடுத்த பகவானுக்கு நன்றிகள் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். சரியா? இது வந்து நமக்கு தோஷம் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எதித் அஸ்ருதி ஸ்ரேஷ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் வருது 3.21ல். இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெரிய மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதையே பாமர மக்களும் பின்பற்றுகிறார்கள் அப்படின்றத நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் என்னென்னா அர்ஜுனன் வந்து இப்போ வந்து பெரிய ஒரு சத்திரியன் இல்லைங்களா? இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம். சத்திரியனா இருந்து அவங்க அவங்களோட கடமையை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும், அவங்களுக்கு பின்னாடி வரவங்களும் என்ன பண்ணுவாங்க, தலைமுறையில் வரவங்களும் அர்ஜுனன் போர் பண்ணல நாங்களும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட போயிட்டு மொபைல் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்வாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ அர்ஜுனன் வந்துட்டு போர் பண்ணலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உனக்கு பின்னாடி வரவங்களும் போர் பண்ண மாட்டாங்க. அதனால நீ ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனர்கிட்ட சொல்றாங்க. பெரிய மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதே பாமர மக்களும் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு. இப்ப பகவான் வந்து நிறைய அவதாரங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? ராமரா, நரசிம்மரா அவதாரம்லாம் எடுக்கிறாங்க. 4th சாப்டர் வரும்போது நம்ம படிப்போம் எதுக்காக பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்ற ரீசன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? பக்தர்களை பாதுகாக்க, தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக, அதர்மிகளை அழிக்கிறதுக்காக அப்படின்ற 3 காரணத்துக்காக பகவான் என்ன பண்றாங்க, அவதாரம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயத்தில் வெறும் அதுக்கு மட்டும்தானே அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் இப்படி பகவத்கீதை கொடுக்குறாங்களா, பகவத்கீதை உபதேசம் பண்ணுறதுக்காக. அப்போ அதுவும் ஒரு ரீசன். சரிங்களா? கபிலராக வரும்போதும் உபதேசம் கொடுப்பாங்க தேவகூதி அம்மாவுக்கு. அதனால் ரொம்ப இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா ராமராக வராங்க. ராமராக வரும்போது என்ன பண்ணுறாங்க பகவான், ஒரு நல்ல பையன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும், பிரதர் இல்லைங்களா, பிரஜைகளை எப்படி பாதுகாக்கணும், இதெல்லாம் அதர்மம் வரும்போது எப்படி அழிக்கணும், இதெல்லாம் அதில் சொல்லி காமிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம அப்போ லேர்ன் பண்ணுறோம், ஓ இப்படிலாம் இருக்கணும். ராமாயணம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு பகவானோட ஒரு அவதாரத்துலேயும் நமக்கு லெசன்ஸ் இருக்கும். அவங்களோட ஒரு அசைவுலையும் நம்மளுக்கு பாடம் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் இங்கே பகவான் சொல்கிறாங்க, கிருஷ்ணருக்கு எந்த கடமையும் இல்லை. அவங்களும் இப்போ நம்மளோட வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இதை விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்ம கஷ்டப்படுவோமா? பட மாட்டோம். ஒரு இடம் கஷ்டமான இடம், அங்கே போய் நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அது மாதிரி பகவானோட இடம் வந்து வைகுண்ட கோலோகம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ராமரா வராங்க, வந்துட்டு 14 வருஷம் காட்டில் இருக்காங்க, தன்னோட மனைவியை பிரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா? எல்லாம் நம்மளுக்கு லெசன் கொடுக்கறதுக்காக இல்லைங்களா? ஸோ அதனால் கிருஷ்ணருக்கு எந்த கடமையும் இல்லை, ஆனாலும் அவர் மற்றவர்களை வழிகாட்ட செயல்களில் ஈடுபடுகிறார். செயல்களில் ஈடுபடுகிறார்னா அவதாரம் எடுத்து வராங்க ஒவ்வொரு தடவையும் இல்லைங்களா? ஸோ அப்போ பகவானும் தன்னோட கடமையை என்ன பண்ணுறாங்க, சரிவர பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கடமை என்ன? அர்ஜுனனுக்கு சொல்லிட்டாங்க நீ சத்திரியன் போர் பண்ணணும். பகவானும் சொல்லிட்டாங்க எனக்குன்னு எந்த கடமையும் இந்த ஜட உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் வந்து தான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுமானா கிடையாது. கோலோக வைகுண்டத்துலேயே அவங்க வந்துட்டு சிறப்பாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆத்மாராமா அவங்க
சரிங்களா? அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆனாலும் இந்த ஜட உலகத்துல வந்து அவதாரங்கள்லாம் எடுக்கிறாங்க. எதுக்காக? நமக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக. சரிங்களா? நம்மளாம் அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்டா பக்தி மார்க்கத்துக்கு வரணும்னு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, நம்ம நல்லபடியா பகவத்கீதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். நல்லா சாண்டிங் பண்ணணும். 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்மள சுத்தி உள்ளவங்களும் நம்மள பார்த்து என்ன பண்ணணும்? பக்தி மார்க்கத்துக்கு வரணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சத்சங்ல என்னைக்கும் இணைஞ்சிருக்கணும். என்ன சொல்றாங்களோ அத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க லெவல் 1ல இருக்கீங்க. லெவல் 1ல என்ன பண்ணணும்? 1 ரவுண்ட் சாண்டிங் பண்ணணும். அவ்வளோதான். இப்போதைக்கு அவ்வளோதான். அப்புறமா என்ன பண்ணணும்? லெவல் 2 போகணும். அங்க போனீங்கன்னா என்ன ஆகும்? 4 ரவுண்ட்ஸ் சாண்டிங் பண்ணணும் ஒரு நாளைக்கு. அத வந்துட்டு கஷ்டமா பண்ணக்கூடாது. ஆசையா பண்ணணும். எனக்கு பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து வெளியில வர்றதுக்கு மார்க்கத்தை பகவான் கொடுத்துட்டாங்களே! இவ்ளோ சோல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. எனக்கு கிடைச்சதே. நல்லபடியா நான் வந்துட்டு சாண்டிங் பண்ணி, நான் வந்து இந்த பிறப்பிறப்பு சுழற்சிய கடக்கணும். அதே மாரி இன்னும் நெறைய சோல்ஸ நான் என்ன பண்ணணும்? பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். சரிங்களா? நம்மளும் என்ன பண்ணணும்? உதாரணமா இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, இந்த இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம எல்லாருக்குள்ளயும் வர ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? பாபம் பண்ண விருப்பமே இல்ல. ஆனாலும் பலவந்தமா ஏன் பாபம் பண்றோம்? அப்படின்னு அர்ஜுனன் வந்து பகவான்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? எனக்கு பாபம் பண்ண விருப்பமே அதாவது ஜென்ரலா நமக்காக தானே கொஸ்டின் கேட்குறாங்க. பாபம் பண்ண விருப்பமே இல்ல. ஆனாலும் பலவந்தமா ஏன் பாபம் பண்றாங்க? அப்படின்றத அர்ஜுனன் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து பகவான் வந்து உபதேசம் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து காமம், ஆசை. சரிங்களா? நேத்துக்கு அதான் நம்ம பார்த்தோம். புறப்புலன்ப விஷயங்கள்ல ஈடுபடும்போது அதுல நம்மளுக்கு என்ன ஆகுது? பற்றுதல் ஏற்பட்டு அதுவே காமமா மாறி அது அடையாத பட்சத்துல கோபம் வந்து மதிமயக்கம் ஏற்பட்டு அறிவை இழந்து வீழ்ச்சி அடைகிறோம் அப்படின்றத பார்த்தோமா? ஸோ அந்த காமம் அப்படின்றது ரஜோகுணத்திலேருந்து பிறக்குது. அதுவே கோபமா மாறுது. இதுவே இந்த உலகின் எல்லாவற்றையும் விழுங்கும் எதிரி. ஆசை. அதுதான். சரிங்களா? ஸோ அதுதான் பகவான் இங்கேயும் சொல்றாங்க. அப்ப அந்த ஆசை எத்தனை வகையில இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்குறோம். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியினாலும் கருப்பையாலும் மறைக்கப்படுகிறதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளால் உயிர் வாழிகள் மறைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கான பிக்சர் தான். இந்த ஸ்லோகம் பார்த்தோமா? அந்த ஸ்லோகத்துக்கான பிக்சர். நெருப்பு அது மேல புகை இருக்கு. கண்ணாடி அது மேல தூசு இருக்கு. கரு இருக்கு. கரு மேல கருப்பை இருக்கு. சரிங்களா? இது மாதிரி ஆசையோட வீரியம் இருக்கும். ம். இது வந்து மனிதனோட உணர்வோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்ப நமக்கு வந்து தெரியும். ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், ஆசைப்படுறோம். அது வந்து பாவமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அது வேண்டாம்ப்பா. அது நம்மளுக்கு பாவம். அது செய்யக்கூடாது. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து விலகிப்போம். இல்லைங்களா? சீக்கிரம் வெளில வந்துருவோம் அந்த ஆசையிலேருந்து. அந்த மாரி உள்ளது தான் இந்த நெருப்பு மேல உள்ள புகை மாரி. நெருப்பு மேல புகை இருக்குன்னா, அத லைட்டா அப்படியே தட்டி விட்டோம்னா அப்படி போயிடும். இப்படி விசிறி விட்டோம்னா போயிடும். இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலை. ஒரு ஈஸியா அந்த பாபச் செயல்ல ஈடுபடாம நம்மள விலக்கிக்கிற ஒரு நிலை. அடுத்தது வந்து கண்ணாடி மேல இருக்கிற தூசு மாதிரி. சரிங்களா? அது சீக்கிரம் போகுமான்னா போகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் அத மெனக்கெட்டு அத நம்ம கிளீன் பண்ணணும். இல்லையா? தண்ணி, சோப்லாம் போட்டு கிளீன் பண்ணணும். அப்பதான் அந்த அழுக்கு போகும். இல்லைங்களா? அந்த மாரி சிலவங்களோட ஆசை வந்து ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஆசையா தான் இருக்கும். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மொபைலே கையில எடுக்கக்கூடாது. வாட்ஸ்அப்பே பார்க்கக்கூடாதுன்னு நெனைப்போம். ஆனா முடியாது. உடனே ஒரு 1/2 மணி நேரத்துல போயிட்டு அதுல என்ன இருக்கு? அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆனா அது ஒரு சாதாரண விஷயம் தான். அதுல ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. ஜென்ரலா என்னன்னா, சிலவங்களுக்கு எப்படின்னா ஆசை இருக்கும். அதுலேருந்து வெளியில வரதுக்கு சிரமப்படுவாங்க. அ அப்போ கொஞ்சம் அதிகமா பிரயத்தனம் பண்ற மாரி இருக்கும். அந்த ஆசையிலேருந்து வெளில வரதுக்கு. சரிங்களா? அதுதான் வந்து தூசு. வந்து கண்ணாடி மேல உள்ள தூசு மாதிரி. இது வந்து அனிமல் கான்ஷியஸோட நம்ம சம்மந்தப்படுத்துறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கருப்பையை மூடினார் போல அப்படின்றது. இது எப்படின்னா, அது பாபமான செயல்ன்னு தெரியும். ஆனாலும் அத நான் பண்ணி தான் ஆவேன். அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப அதுல வந்து அடிக்டடா இருப்பாங்க. ம். செய்யாம அவங்களால இருக்கவே முடியாது தப்ப. அந்த அளவுக்கு அதுல வந்து இன்வால்வ்டா இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா மரம்
அதோட கான்ஷியஸ்னஸோட நம்ம சம்மந்தப்படுத்துகிறோம். சரிங்களா? ரொம்ப சிரமம் அதுலேருந்து வெளில வரத்துக்கு, அந்த ஆசையிலேருந்து வெளில வரத்துக்கு. வரவே முடியாது. அந்த தப்பை பண்ணிட்டாவது அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த ஆசை அப்படின்றத என்ன பண்ணுது, நம்மளை பாவம் செய்ய வைக்குது அப்படின்றத நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்த ஆசையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும். தவறான விஷயத்தில் ஆசை வருதா, இதே தான் நேத்திக்கும் நம்ம பார்த்தது இல்லைங்களா? ஜடப்புற புலனின்ப விஷயங்கள்லேருந்து நம்மளை விலக்கி வச்சுக்கணும். அதனால் நம்ம பகவத்கீதை இப்போ படிக்கிறோமா, இனிமேல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம உடனே கவனிக்கணும், இது நமக்கு வீழ்ச்சி தரக்கூடியதா இல்லை ஏற்றம் தரக்கூடியதான். பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நம்மளை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். பகவான் இல்லாத விஷயம் எல்லாமே நம்மளை என்ன பண்ணும், வீழ்ச்சியில் கொண்டு வரும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஸ்லோகம் பார்த்தோமா, விஷ்ணுவிற்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய செயல்கள் நம்மளை பந்தப்படுத்தாது, விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்காத செயல்கள் நம்மளை பந்தப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த கவனம் நம்மளுக்கு இருக்கணும். ரோட்டில் பள்ளம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துலேருந்து விலகி பத்திரமா போவோம் இல்லைங்களா? வேணும்னே போய் அதில் விழ மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளை வந்து இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில் நம்மளை வச்சிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம என்றைக்கும் நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜட பொருட்களை விட, இப்போ பார்த்தது தான், ஜட பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தது, புலன்களை விட மனம் உயர்ந்தது, மனத்தை விட புத்தி உயர்ந்தது அப்படின்றத பார்க்குறோம். புத்தியை விட ஆத்மா உயர்ந்தது அப்படின்றது அந்த படிக்கட்டுகள். சரிங்களா? இதை வந்து இந்த குதிரை வண்டியோட சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குதிரை வண்டி இருக்கு. சரிங்களா? அந்த குதிரை வண்டியில் ஒரு 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த குதிரைகள் எல்லாம் கட்டி இருக்கிற ஒரு கயிறு இருக்கும்ல, அந்த கயிறு இருக்கு. அந்த கயிறெல்லாம் யார் பிடிச்சிருப்பா, அந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்க, டிரைவர் பிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு குதிரை வண்டின்னு இருந்தால் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேசஞ்சர் இருப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தங்க அதில் ஏறி ஒரு இடத்துக்கு போகணுன்னு இருப்பாங்கல்ல, அவங்க இருக்காங்க, பயணி. சரிங்களா? ஸோ ஒரு குதிரை வண்டி இருக்குது, அதில் 5 குதிரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குதிரையெல்லாம் கட்டி இருக்கிற ஒரு கயிறு இருக்குது. அந்த கயிறு வந்து அந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்களோட கையில் இருக்குது. ஒரு பயணியும் அந்த குதிரை வண்டியில் உட்காந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த பயணி என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டிரைவர் என்ன பண்ணுவாங்க, இந்த வழியில் போனால் இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கயிறை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரை வண்டியை கைட் பண்ணுவாங்க. அப்போ அந்த குதிரை வண்டி எங்கே போகும், சொன்ன இடத்துக்கு போகும். கரெக்டாக அவங்க எங்கே விருப்பப்பட்டாங்களோ அங்கே கொண்டு போகும். இப்போ அந்த டிரைவருக்கு தெரியல, பேசஞ்சர் சொன்ன இடம் தெரியல, கண்ட்ரோலும் இல்லை, கயிறும் கண்ட்ரோலில் இல்லை. என்ன ஆகும், போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போக முடியாது, ஆபத்தான ஒரு ட்ராவல் அமைஞ்சிடும், வண்டி கவுந்துரும் இல்லையா சமயத்தில், இல்லைன்னா வேறு ஏதாவது ஆபத்து வந்துடும். அப்போ ஆபத்துலையும் இருக்குது, இன்னொன்று அடைய வேண்டிய இலக்கையும் அடைய முடியாது. அதே மாதிரி தான் நம்மளோட சரீரம் அப்படின்றதுல 5 புலன்கள் இருக்குது. சரிங்களா? கண், மூக்கு, காது, நாக்கு, தொடுப்புலன், இந்த மாதிரி 5 புலன்கள் இருக்குது. இந்த 5 புலன்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, அது விஷயத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். நாக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், சில சமயம் அடுத்தவங்களை துன்புறுத்துகிற மாதிரி கூட பேசும். சரிங்களா? அந்த மாதிரி அதோட இஷ்டத்துக்கு போகும். அது மாதிரி கண் எப்போ பார்த்தாலும் டிவியில் சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும், இல்லைன்னா சினிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடும். அதே மாதிரி காது, சரிங்களா, நாட்டு நடப்பு, உலக நடப்பு இதெல்லாம் பார்த்து கேட்டு எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க, டிபேட். கலியுகத்தோட ஒரு அடையாளம் என்னென்னா, ஒன்று நம்ம சண்டை போடணும், இல்லைன்னா மற்றவங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கணும். இது 2 விஷயம்தான் பிடிக்கும். ஒன்று நம்ம சண்டை போடணும், நான் சொல்ல பாகவதத்தில் சொல்கிறாங்க, சரிங்களா, இல்லைன்னா சண்டை போடுறவங்கள வேடிக்கை பார்ப்போம். அதாவது இப்படி சொல்லலை, பொதுவாக வந்து சண்டை போடுற மனநிலை இருக்கும் கலியுகத்தில். சரிங்களா? ஸோ அதனால் ஏதாவது அந்த மாதிரி டிவியில் ஒரு டிபேட் போட்டாங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா உடனே அப்படியே நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இந்த புலன்கள் என்ன பண்ணும், அது பக்கத்துக்கு போகும். அப்போ நம்ம அந்த மாதிரி போக விடலாமா அப்படின்னா கூடாது. சரிங்களா? அப்போது நம்மளோட இந்த சரீரம் அந்த குதிரை வண்டியோடு எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா, 5 புலன்களும் 5 குதிரைகள் மாதிரி. அந்த கயிறு கட்டியிருந்தது இல்லையா குதிரைகளோட, அந்த கயிறு தான் நம்மளோட மனம். அதுக்கப்புறம் அந்த டிரைவராக இருக்காங்கல்ல, அவங்க தான் புத்தி. அப்புறம் யார் ட்ராவல் பண்ணுறா, ஆத்மா.
நம்ம சரீரத்துக்குள்ளார யார் இருக்கா? ஆத்மா. ஆத்மாவுக்கு விருப்பம் என்ன அப்படின்னா, நல்லபடியா இந்த ஹியூமன் லைஃப்ல பக்தி பண்ணி பகவானை அடையணும். அதான் அதோட எய்ம். அங்க எங்க போகணும் அப்படின்னா, நான் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து விலகி நான் வந்து பகவான் லோகத்தை அடையணும். அதுதான் ஆத்மாவோட விருப்பம். அப்ப டிரைவருக்கு தெரியணும், இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியணும், என்ன பண்ணா பக்தி பண்ணி பகவானை அடைய முடியும் அப்படின்றது தெரியணும். அப்ப புத்திக்கு என்ன தேவை? பகவத்கீதை நாலேஜ். சரிங்களா? அதுதான் நம்ம இப்போ லேர்ன் பண்றோம். அப்ப பகவத்கீதை நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பக்தி பண்ணணும், குரு மூலியமா பக்தி பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு பக்தி இப்படி பண்ணணும் தெரியணும்ல, அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும்ல, அவங்க தான் குரு. சரிங்களா? அப்ப குரு மூலியமா, அதுவும் எல்லா குருவையும் அக்செப்ட் பண்ணலாமான்னா ஃபேக் குருல அக்செப்ட் பண்ணக்கூடாது. பானஃபைட் பரம்பரால வர குருவை தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்ட குருவை தான். இப்போ நம்ம குழந்தைங்கள ஸ்கூல்ல போய் சேர்ப்போம், ஏதோ ஒரு ஸ்கூல்ல சேர்ப்போமா? கிடையாது. அங்கீகாரம் இருக்கா? நல்லா வந்துட்டு சொல்லி தருவாங்களா? எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு தான் நம்ம குழந்தைங்கள சேர்ப்போம். கரெக்டா? அப்ப ஆன்மீகத்துல முன்னேற்றம் பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்தே நம்ம வெளியில வந்து பாஸ் ஆகி வெளியில வரணும் போது அதுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரணும். சும்மா ஒரு ஃபேக் குரு கிட்ட நம்ம போகக்கூடாது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு குருவோட கைடன்ஸ்ல நம்ம வந்து பக்தி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வேணும், சாஸ்திரத்தோட நாலேஜ் வேணும். புத்தி அப்போ தூய்மையாகும். சரிங்களா? நான் மியூட் பண்றேன். சந்திரசேகர் பிரபு, ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் வந்துச்சு. ஓகே. அடுத்தது வந்து மனம். மனம்னா என்ன? தாட்ஸ். சரிங்களா? எண்ணங்கள். கடல் அலைய வந்து நம்ம வந்து எப்படி நிறுத்த முடியாதோ, கவுண்ட் பண்ண முடியாதோ, அதே மாதிரி நம்மளுடைய எண்ண அலைகள் என்னைக்கும் நிற்கவே நிற்காது இல்லைங்களா? அது மாதிரி அப்போ அந்த தாட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பகவானோட நாம ரூப குண லீலைகளை ரிமெம்பர் பண்ணணும், சேன் பண்ணணும். சேன் பண்ணும்போது மனம் வந்து பியூரிஃபை ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் புலன்கள். இப்போ நம்ம புலன்கள் வந்து வேற வேற விஷயங்கள், உலக விஷயங்கள்ல போகுதா, அதை நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ணு பகவானை தரிசனம் பண்றதுக்கு, பகவத்கீதை படிக்கிறதுக்கு, சரிங்களா? அதே மாதிரி காது கிருஷ்ண கதா கேட்கறதுக்கு, பஜன் கீர்த்தன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாக்கு பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு, கிருஷ்ண கதா பேசுறதுக்கு. அப்போ ஆஃபீஸ்லாம் போக வேண்டாமான்னா அதெல்லாம் போகணும். சரிங்களா? கடமையாக நம்ம பண்ணணும். ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்திலே பார்த்துட்டோம், செயல் பண்ணணும். செயல் பண்ணலைன்னா இந்த சரீரத்தை கூட நம்மளால பாதுகாக்க முடியாது. பார்த்தோமா? உடல் பராமரிப்பு. வேலை செய்யாமல் உடலை கூட பராமரிக்க முடியாது. செய்யணும். ஆனா அதுவே பிரதானமா இருக்கக்கூடாது. அதுதான் பகவான் சொல்றாங்க. வெறும் இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுலயே நான் வாழ்நாள் முழுக்க என்னோட வாழ்க்கையை செலவு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அப்ப ஆஃபீஸ்லாம் போகணும், நம்ம ஏர்ன் பண்ணணும், எல்லாம் கரெக்ட். ஆனா பக்தி மார்க்கமா நம்ம வாழ்க்கையை வாழணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நாக்கு, அந்த இது பிரசாதம் எடுத்துக்கிறது, சேன் பண்றது, தொடுபுலன் அப்படின்னும் போது அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்றது. சரிங்களா? மூக்கு பகவானுக்கு ஆஃபர் பண்ண துளசி பூக்கள் இதெல்லாம் முகந்து பார்க்கறது. இந்த மாதிரி புலன்களை நம்ம பியூரிஃபை பண்ணணும். மனதை வந்து அந்த எண்ண ஓட்டங்கள்ல கிருஷ்ணாவை கொண்டு வரணும். அதே மாதிரி புத்திக்கு சாஸ்திரத்தை நம்ம கொடுக்கணும். பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் சரியா இருந்தது அப்படின்னா ஆத்மா எங்க போகும்? பகவான் கிட்ட போகும். பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து விடுதலையாகி பகவான்கிட்ட போகும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இந்த ஜட உலகத்திலேயே நம்ம பிறப்பிறப்பு சுழற்சியில இருந்துருவோம். அது ரொம்ப ஆபத்தானது. அடைய வேண்டிய இலக்கையும் அடைய முடியாம சிரமப்பட்டுட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப ஜட பொருட்களை விட உயர்ந்தது புலன்கள், புலன்களை விட உயர்ந்தது மனம், மனதை விட உயர்ந்தது புத்தி, புத்தியை விட உயர்ந்தது ஆத்மா. ஆத்மா அடைய வேண்டிய இலக்கு, ஆத்மாவுக்கு என்ன நன்மையோ அதை தான் நம்ம அதுக்கான செயல்களை நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கர்மயோகம். அப்ப ஆன்மீக நுண்ணறிவால், ஆன்மீக நுண்ணறிவு மட்டும் சொல்லல, ஆன்மீக நுண்ணறிவால், டிரான்சென்டென்டல் நாலேஜ், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் மனதை உறுதிப்படுத்த வேண்டும். சாஸ்திரம் படிக்கும்போது தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோமா, கர்மா விகர்மா அக்கர்மான்னு பார்த்தோம் இல்லையா? கர்மானா விகர்மான பாவமான செயல்கள், கர்மனா பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள், அக்கர்மனா பக்தி செயல்கள்னு பார்த்தோமா? ஸோ இப்போ இந்த இந்த நுண்ணறிவை வச்சு நம்ம மனதை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பக்தி மார்க்கமான செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேற பக்கம் மனம் போனுச்சுன்னா கூட அதை நம்ம கொண்டு வரணும். இல்லை பக்தி மார்க்கம் நம்ம இருக்கணும். இவ்வாறு செய்வதன் மூலம் காமம் என்னும் வெல்ல முடியாத எதிரியை, நம்ம வெளியிலலாம் எதிரிலாம் கிடையாது.
சரிங்களா? நமக்கு நம்ம யோசிக்கவே வேண்டாம். எய்த்த வீட்லயா, பக்கத்து வீட்லயா, இவங்கெல்லாம் நம்மளுக்கு எதிரியானா கிடையவே கிடையாது. நம்மளோட எதிரி வந்து நம்மளோட ஆசைகள் தான். அதாவது காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லுவாங்க. 6 ஒரு எதிரி இல்ல நமக்கு. 6 எதிரிகள் இருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம வந்து அந்த எதிரிகள தான் நம்ம உண்மையிலேயே ஒரு சிறந்த வீரன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆசை, பேராசை, பற்றுதல், பொறாமை, அகந்தை, சரிங்களா? காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். என்வி சொல்லிட்டேனா? பேராசை. சரி, ஓகே. இந்த 6 எனிமீஸையும் நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி வெற்றி பெ வெற்றி அடையணும். சரிங்களா? அ உண்மையிலேயே நமக்கு வந்து எனிமீஸ் அப்படின்றது வெளியில கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த அனர்த்தங்கள் தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆசை, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இத தான் நம்ம வந்துட்டு வின் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால காமம் என்னும் வெல்ல முடியாத எதிரியை வீழ்த்த முடியும். எப்போ? ஆன்மீக அறிவை நம்ம வளர்த்துக்கும்போது, அந்த நிலையில புத்தி சொல்ற மாரி மனம் கண்ட்ரோல்ல இருந்து, புலன்கள் கண்ட்ரோல்ல இருக்கும்போது, காமத்த நம்மளால வெல்ல முடியும். அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல செயல்கள்ல பற்று இல்லாம கடமைய செய்யணும். ஆக மொத்தத்துல கடமைய செய்யணும். கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்னா அப்படியே வந்துட்டு ஒண்ணும் செய்யாம லேசியா இருக்கிறது கிடையாது. ஆக்டிவா இருக்கணும். நல்லபடியா நம்ம வாழ்க்கைய வாழணும். சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அதிகமா கூட சாப்பிடலாம். ஆனா பிரசாதம் சாப்பிடணும். சரிங்களா? பேசலாம், தப்பே கிடையாது. நெறைய சாண்ட் பண்ணணும். நெறைய கிருஷ்ண கதா பேசணும். கேட்கலாம், தப்பே கிடையாது. நெறைய கிருஷ்ண கதா கேட்கணும். பஜன், கீர்த்தன் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செயல்கள் எல்லாமே நிறையாவே பண்ணலாம். பேராசையே படலாம். ஆனா, அது ஆன்மீக விஷயத்துல பக்தி மார்க்கமா இருக்கணும். அது மாரி நம்ம கடமையா செய்யணும் செயல்கள். சரிங்களா? இந்த ஜட உலக செயல்கள. செயலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதனால நம்ம எந்த நல்ல செயல் செஞ்சாலும் அத பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுல எதனால பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா, நம்பள பந்தப்படுத்தக்கூடாது. அதுக்காக தான். சரிங்களா? நம்ம இந்த கர்ம பலனால மறுபடியும் பிறப்பிறப்பு சுழற்சியில இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம செய்யற நல்ல செயல்களோட பலன்கள பகவான்ட்ட சமர்ப்பணம் பண்றோம். பாபத்த செஞ்சுட்டு பகவான்ட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வீணா போனத குடுக்க மாட்டோம். கோயிலுக்கு போகும்போது அழுகி போன வாழைப்பழத்த கொண்டு போக மாட்டோம். தேங்காய், வாழைப்பழம், பூவு இதெல்லாம் வீணா போனத எடுத்துட்டு போவோமா? மாட்டோம். என்ன எடுத்துட்டு போவோம்? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நல்லதா தான் தருவோம். அதே மாரி தான் செயல்லயும் பாபத்த செஞ்சுட்டு நான் கிருஷ்ணா கிட்ட சமர்ப்பணம் பண்றேன்னு பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆ அதனால நம்ம பாவம் செய்யாம இருக்கணும். அதே சமயத்துல நம்ம செய்ற நல்ல செயல்கள பகவான்ட்ட சமர்ப்பணம் பண்ணும்போது, அந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து நம்ம வெளியில வரோம். அதுக்காக தான். நம்ம நன்மைக்காக தான் அதையும் செய்யறது, சமர்ப்பணம்ன்றது. அதுக்கப்புறம் கட்டுப்பாடுன்றது கண்டிப்பா வேணும். ஹியூமன் லைஃப்ன்றது பசு, பக்ஷி மாரி வாழாம, நல்ல கட்டுப்பாடோட வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்ப ஜட ஆசைகளை விடுத்து, சரிங்களா? நெறைய டிவி பார்த்து, டாக் ஷோ பார்க்கறது, இதெல்லாம் விடுத்துட்டு, சரிங்களா? நெறைய பகவத்கீதை கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்றது. ஆன்மீக உயர்ந்த ஆன்மீக நிலையில் நிலை பெறுங்கள் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இப்போ 1 ஹவர் டிவி பார்க்காம நம்ம இந்த பகவத்கீதைய லேர்ன் பண்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மை இருக்கு. இல்லைங்களா? இது என்னது? அக்கர்மா இது. சரிங்களா? அதனால நம்ம நல்லபடியா கிருஷ்ண உணர்வுல நெறைய செயல்கள் பண்ணுவோம். கர்ம யோகா பண்ணுவோம். சாண்டிங்கும் என்னது? பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்கள் தான். இல்லைங்களா? நம்ம நன்மைக்காக. பகவானுக்கு ஒரு செயல் செய்றோம்னா, ஏதோ அவங்களுக்கு நல்லதுன்னு இல்ல. அவங்க ஆல்ரெடி பகவான். அவங்களுக்கு ஒண்ணும் நம்ம செஞ்சு நல்லது நடக்கணுன்றது கிடையாது. அவங்களுக்கான செயல்கள் பண்ணும்போது நமக்கு நன்மை. பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து வெளியில வர நன்மை. சரிங்களா? ஸோ அதனால நல்லபடியா சாண்ட் பண்ணுவோம். ஆ ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாஞ்சாகல்பதருபஸ்ய கிருபா சிந்து பையவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा।